இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாடிஃபைங் கமெண்ட்ஸ் பார்க்க போறோம். ரிவிட்டிவிட்டியில வால்ஸோட வால் வரைஞ்சிட்டு அதுக்கான மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம ஆட்டோகேட்ல பண்ண மாதிரி இங்கே ரிவிட்டிவிட்டிலையும் சேம் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இப்போ நான் 2-3 வாழை வரைஞ்சிட்டு இதுக்கு நான் மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஆட்டோகேட்ல பண்றப்போ ஆப்செட், மூவ், காப்பி, ரொட்டேட், அலைன் அதே மாதிரிலாம் ரிவிட்டிவிட்டிலையும் இந்த வால்ஸ் வச்சு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் 2-3 வால்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்படி வால்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கேன். இதுக்குன்னா மாடிஃபிகேஷன்ஸ் மூவ் பண்ணணும், கவர் பண்ணணும் அப்படின்றப்ப பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் இந்த வாழை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து நம்மளுக்கு அலைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் கீபோர்ட்ல ஏஎல்னு கமெண்ட் பண்ணீங்கனாலே நம்மளுக்கு அந்த அலைன் ஆக்சஸ் கிடைச்சிடும். ஸோ இப்போ நீங்க இந்த வாலையும் அலைன் பண்ண ஒரே லைன்ல இருக்கணும் அப்படின்ற என்ன பண்ணிக்கலாம்னா முதல்ல அந்த கீழே இருக்கிற பாட்டம் எச்சோ இந்த எச்சோ கொடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் இந்த எச்சோ கொடுத்துட்டு அடுத்த இது நான் இப்படிதான் இந்த ஆப்போசிட் எச்சு தான் கொடுத்தாகணும். அப்போ நம்மளுக்கு அலைன் ஆகும். தெரியுங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு அலைன் ஆயிடும். அடுத்து காப்பி. அடுத்து வந்து மூவ் ஆப்ஷன். மூவ் நீங்க கமெண்ட்ல எம்பின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு மூவோட ஆக்சஸ் கிடைச்சிடும். ஓகே, இப்போ நான் இந்த வாழை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். அதுக்கு நம்ம மிடில் பாயிண்ட் வேணும்னா மிடில் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க எந்த பாயிண்ட்ல இருந்து மூவ் பண்ணணும் அப்படின்ற வாழை அப்படின்றப்போ நீங்க அதுக்கு ஒரு பாயிண்ட வச்சுட்டு இப்படி மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆட்டோகேட்ல லைன்ஸ் வச்சு மூவ் பண்ணுவோம். இங்கே நம்ம வால்ஸை மூவ் பண்ணுவோம். இங்கே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ், டிஸ்ஜாயின்ட், மல்டிபிள் இருக்கு. இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்னன்னா இப்போ நான் 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆட்டோகேட்ல ஆர்த்தோ மோடு பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் நம்ம இங்கே ரிவிட்டிவிட்டியில கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி மூவ் பண்ணுவோம். இப்போ நான் கன்ஸ்ட்ரெயினை டிசேபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ நான் அந்த மாதிரி மூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். அகைன் நான் மூவ் பண்றேன். கனெக்ட் பண்ண வால்ஸையும் நம்மளால மூவ் பண்ண முடியும். இப்போ நான் கனெக்ட் பண்ண வால்ஸை மூவ் பண்றேன் அப்படின்றப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நான் ஒரு ரெக்டாங்குலர் வால் வரையறேன். ரெக்டாங்குலர் வால்ல இப்போ நம்மளுக்கு கனெக்டர் வால்ஸ். இப்போ நான் இதை மூவ் பண்றேன் அப்படின்றப்ப இந்த வால் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் டாட் லைட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ண முடியும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த கனெக்ட் ஆகி வரும். ஸோ இப்போ நம்ம இந்த செப்பரேட் வாலை நான் பிரிக்கணும், பிரிச்சு நான் மூவ் பண்ணணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்னா மூவ் கமெண்ட்ல இங்க டிஸ்ஜாயின்ட் இருக்கும். இதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அந்த வால் மட்டும் தனியாக நம்மளுக்கு செப்பரேட் ஆகி மூவ் ஆயிடும். அதுக்கு நீங்க ஒரு டிஸ்டன்ஸை கொடுத்துக்க முடியும். இங்க போய் நீங்க டிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து என்னன்னா காப்பிக்கும் சேம்னா டிஸ்ஜாயின் பண்றதுக்கு மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த வாலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இப்போ நான் காப்பி கொடுக்கும்போது என்ன பண்ணலாம்னா வாலை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். நான் மிடில் பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஆர்டர் நீங்க எந்த பாயிண்ட் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் கொடுத்துட்டு இங்கே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ், மல்டிபிள் இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 90 டிகிரி, 180 டிகிரி வெர்டிகல், ஹாரிசான்டல் காப்பி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து என்னன்னா காப்பிலேயே மல்டிபிள் இருக்கு. இப்போ நான் காப்பி பண்ணும்போது சிங்கிள் வாலை வச்சேன். இப்போ நம்மளுக்கு மல்டிபிள் வால்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வால்ஸ்ல ஒரு 2-3 வால்ஸை நான் இதே வாலை நான் டிஸ்ஜாயின் பண்ணி காப்பி பண்ணிக்க முடியும் என்னால். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மல்டிபிள் கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னால் காப்பி பண்ணிக்க முடியும். இது நான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுட்டு பண்ணியிருக்கேன். டிசேபிள் பண்ணிட்டு நீங்க எந்த ஆங்கிள் வேணுமோ நீங்க கொடுத்துக்க முடியும். இந்த மாதிரி காப்பி பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து என்னன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் நம்ம ஆப்ஜெக்ட்ல பார்த்த மாதிரி தான். ஸோ அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட்ன்ற கமெண்டை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் கீபோர்டு ஆஃப் பண்ண கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் போய் கீபோர்டில் கமெண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த பாட
நமக்கு லென்ஸ் தெரியும். நான் இந்த வால் ஆஃப்செட் பண்ணும்போது நீ கீழே வேணா கீழே காமிக்கலாம், மேலே வேணா மேலே டாட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்செட் ஆகிடும். இது நியூமெரிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட்னா நம்மளுக்கான டிஸ்டன்ஸை இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு லைன் வரையிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் வரைகிற மாதிரி இருக்கும். இதுக்கு நான் ஒரு 13 கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஆஃப்செட் ஆகிடும். அடுத்து வந்து என்னன்னா ரொட்டேட் கமெண்ட். ரொட்டேட் கமெண்ட்டுக்கு நான் R1 கமெண்ட் பண்ணிக்கலாம். கீபோர்டில் R1 கொடுத்துக்கலாம். நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு நம்மளுக்கு இங்கே டிஸ்ஜாயின் காப்பின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி மூவ் கமெண்ட்ல சொன்னப்போ நான் வார்டை செலக்ட் பண்ணி டிஸ்ஜாயின் பண்ணிட்டு மூவ் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி காப்பி வேணும்னா இப்போ நீங்கள் இந்த ஆங்கிளில் வச்சு ஒரு காப்பியை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் ரொட்டேட் பண்ணுறேன். நம்மளுக்கு இங்கே ஆங்கிள் கொடுக்குற மாதிரி இருக்குது. எந்த ஆங்கிளில் வேணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த ஆங்கிள் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வெர்டிக்கலில் இருக்கு, நான் இதுக்கு ஒரு 90 டிகிரி கொடுத்துக்கிறேன். ஆங்கிள் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஹாரிசான்டலாக வந்துடும். அடுத்து நம்ம சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். நான் இங்கே நம்மளுக்கு ரொட்டேஷன் கொடுத்த உடனே நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்ல தான் டிஃபால்ட்டாக வந்துருக்கு. அதனால டிஃபால்ட் நம்மள இருக்கு. இப்போ பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ல நீங்கள் ரொட்டேட் பண்ணணுமோ நீங்கள் அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதுக்கான ஆங்கிள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதுக்கு 90 கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு 90 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வார்த்தை.